ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரலோக பொக்கிஷம். இந்த நாளிலும் கூட தியானிக்கக்கூடிய வேத வசனமானது மத்தேயு புஸ்தகத்தினுடைய 6ஆம் அதிகாரத்திலே 22வது வசனம். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். கண்கள் நமக்கு கண்களிலே 2 வகைப்படும். நாம் பிறப்பிலே நமக்கு சரீரக் கண்கள் நமக்கு இருக்கின்றன. இந்த கண்கள் தெளிவாக மற்றவைகளை பார்த்தாலும் இது தேவனுடைய ஆவியின் கண்கள் பெற்றிருப்பது போல பெற்றது அல்ல. இவைகள் உலகத்தில் நடக்கின்ற எல்லாவற்றையும் பார்க்கும், உலக இச்சைகளை நோக்கும், இச்சையை தூண்டும், பாவத்திற்குள்ளாக நடத்தும். எதை பார்க்க வேண்டும், எதை பார்க்கக்கூடாது என்று தெரிந்தாலும் அதை பார்க்கும். இதுதான் சரீரத்துடைய கண்கள். ஆனால் ஆவிக்குரிய கண்கள் எது என்றால், நன்மை எது தீமை எது என்பதை அறிந்து, பரம பொக்கிஷம் எது, நமது பொக்கிஷம் என்ன என்பதை உணர்ந்து அவர்களை அடையாளம் கண்டு அதுக்கு கண்கள் தெளிவாக இருக்க வேண்டும். ஆகவே கண்கள் தெளிவாக இருக்க வேண்டும் என்றால் நாம் தேவனுடைய ஆவியை பெற்றவர்களாக, ஆவிக்குரிய கண்களை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் காண்பதற்கும் நாம் உணர்வதற்கும் அதிகமாக கர்த்தர் நமக்கு பலத்த உதவிகளை செய்து வருகிறார். ஆகவே இன்றைக்கு நான் தனிமையிலே இருக்கிறேன் என்று சரீர கண்களை வைத்து புலம்புவதை போல ஆவிக்குரிய கண்களை பெற்றவர்கள் புலம்ப வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் எலிசா எப்படி கர்த்தரிடத்திலே விண்ணப்பம் பண்ணி ஜெபித்து அவர் ஆவிக்குரிய கண்களை பெற்று தன்னை குறித்தும் சுற்றிலும் கர்த்தருடைய சேனை இருக்கிறது என்பதை உணர்ந்ததை அவரிடத்திலே வேலை பார்க்கின்ற கேயாசி சரீர கண்களை மாத்திரமே பெற்றிருந்ததால் அதை பார்க்க இயலவில்லை. ஆகவே கேயாசிக்கு எதிரியின் படைகள் தான் விடிந்ததும் வெளியே வந்து பார்த்ததும் பிரம்மாண்டமாக தெரிந்தது. எலிசாவிடம் சென்று சொல்கிறான், இன்றைக்கு நாம் வெளியே செல்ல முடியாது, நம்மை சுற்றிலும் ராஜாவின் படைகள் சூழ்ந்திருக்கின்றன என்று. அப்பொழுது கேயாசிக்கு எலிசா ஜெபித்து ஆவிக்குரிய கண்களை பெற்றுக்கொண்டு இப்பொழுது நீ போய் பாரு என்றார். ஆகவே இன்றைக்கு நாம் ஆவிக்குரிய கண்களை பெற்றிருக்கிறோமா? அப்படி ஆவிக்குரிய கண்களை பெற்றிருப்போமானால் நாம் சகலவித நன்மைகளையும் அவைகள் காண்கும், தீமைகளை அது விளக்கும், உலக பொக்கிஷத்தை விளக்கும், பரம பொக்கிஷத்தை நாடும். அதுக்காக தான் கண்கள் தெளிவாக இருக்க வேண்டும். அது சரீரத்திற்கு விளக்கு. விளக்கு இல்லை என்றால் ஒளி இல்லை. ஆகவே ஒரு மனிதனுக்கு கண் இல்லை என்றால் அவன் இருள் அடைந்தவன். ஆகவே இன்றைக்கு நாம் ஆவிக்குரிய கண்களை பெற்று தேவ தூதர்கள் நம்மோடு இருப்பதை ஆவிக்குரிய கண்களால் நாம் பார்க்க இயலும் என்பதை தான், கண் தெளிவாயிருந்தால் ஆவிக்குரிய கண்களை பெற்றிருந்தால் தேவன் நமக்கு அனுப்பியிருக்கிற பரம சேனைகளை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ளலாம் என்பதை 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 15, 16, 17 வசனங்களை வாசிக்கும்போது, தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது
வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ, என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கினும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். 2 பேர் இருந்து கொண்டு நாம் எப்படி அதிகம் என்று இவர் சொல்கிறார் என்று கேயாசி திகைத்து போயிருந்தான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றபோது அவனுடைய சரீர கண்கள் அந்த வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் திறக்கப்பட்டு ஆவிக்குரிய கண்கள் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. உடனே கர்த்தர் வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசா சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் மலைகளில் நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அல்லேலூயா. ஆகவே நமக்கு ஆவிக்குரிய கண் இருக்கும்போது கர்த்தர் நமக்கு என்ன செய்தார் என்பதை அறிந்து கொள்கிறோம் என்பதை இதன் மூலம் தெரிந்து கொள்கிறோம். ஆகவே நாம் தெளிவாக இருக்க வேண்டும் என்பதுதான் இங்கே நமக்கு உணர்த்தப்படுகின்ற விஷயம். ஆகவே நாம் தெளிவாகவே இந்த உலகத்தை நோக்கி பார்க்காமல் பரம பொக்கிஷத்தை நோக்கி பார்க்கத்தக்கதாக, பரத்தை நோக்கி பார்க்கத்தக்கதாக நம்முடைய இருதயத்தை திருப்போமாக. நம்ம கண்களை, ஆவிக்குரிய கண்களை பெற்று பரம தகப்பனுடைய பரம பொக்கிஷத்தை சேர்த்து வைப்போமாக. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. ஆமென். எங்கள் அன்பின் பரலோக பிதாவின் நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட கண் தெளிவாக இருந்தாலும் சரீரத்துக்கு விளக்காக இருக்கிறது என்படி கர்த்தர் இப்படியாக என் தேவனே அப்பா எங்களுக்கு ஆவிக்குரிய கண்களை கொடுத்து ஆசீர்வதித்து தேவ தூதர்களும் பரம சேனைகளின் திரர்களும் எங்களோடு இருப்பதை எங்களுக்கு உணர்த்தி, கர்த்தர் இந்த உலகத்திலே யார் இருக்கிறார்கள், நாங்கள் எதற்கு கவலைப்பட வேண்டும் என்று தேவன் என்னோடு இருக்கிறார் என்பதை உணரக்கொள்ளத்தக்க வகையிலே கர்த்தர் நாங்கள் ஆவிக்குறிகளை கண்களை பெற ஆசீர்வதியும் பலப்படுத்தும். துதிகன மகிமையா உமக்கே செலுத்துகிறேன் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.